சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான தை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாம நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க இந்த தை மாசத்திலையும் உங்க நிதானத்தை கைவிடாம இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய நெருக்கடிகள்ல இருந்து உங்களால முழுமையா தப்பிச்சுக்க முடியும். அதே நேரம் உங்களோட நிதானத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா முழுக்க நீங்க வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த தை மாதம் இருக்கும். குறிப்பா ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகள்ல இந்த தை மாசத்துல அதிக அளவிலான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரே ராசியா மிதுன ராசி இருக்குது. அதாவது உப்பு விற்க போனா மழை வருது, மாவு விற்க போனா புயல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலகட்டமா தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாசம் இருக்க போகுது. அதாவது இந்த தை மாசம் முழுக்கவே சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னாலே ஜாதகரோட தலைக்கு ஆபத்து வருது அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா நீங்க குடும்ப தலைவராகவோ குடும்ப தலைவியாகவோ இருக்கீங்க அப்படின்னா சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டமா இருக்கும். தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகப்படியான நெருக்கடிகளை ஏற்படுத்தும். இதனால இந்த தை மாதம் முழுக்கவே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க. பக்கத்துல தான் போறேன், கடைக்கு தான் போறேன் அப்படின்னு கவனக்குறைவா நடந்துக்காதீங்க. அதே போல வாகனத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் 2 வீலரா இருந்தாலும் சரி 4 வீலரா இருந்தாலும் சரி ரோட்ல உங்களோட கவனத்தை அதிகபட்சமா செலுத்துங்க. ஏன்னா ஒரு சில மிதுன ராசிக்காரங்க வாகனம் சம்பந்தமான விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு கூட இந்த தை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது கூடவே நீங்க வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னாலும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி மின்சாதன பொருட்களை யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அதுலயும் முக்கியமா நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சுய பாதுகாப்புக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதமா இந்த தை மாதம் இருக்க போகுது. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்னதா ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியா மருத்துவரை பாருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியா மருத்துவமனைக்கு போயிடுங்க. ஏன்னா சூரிய பகவான் பலவீனம் அடைகிறார் அப்படின்னாலே உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி செயலிழந்து போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது சின்ன பருவகால நோய்கள் கூட உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை இந்த தை மாதத்துல ஏற்படுத்தி விட்டுரும். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த தை மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமா இருங்க. வாகன பயணங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பா இருந்துக்கோங்க. போதா குறைக்கு இந்த தை மாசத்திலேயே சூரிய பகவானோட இணைஞ்சி செவ்வாய் பகவானும் உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறாங்க. இந்த கிரக பயிற்சியும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கல்களை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்காது. அதுலயும் முக்கியமா மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிற காரணத்தால உச்சம் பெற்ற செவ்வாயா மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். உங்க ராசிக்கு 6 மற்றும் 11வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல உச்சம் அடைகிறது எந்த வகையிலுமே நல்ல பலன்களை கொடுக்காது. அதாவது உங்களோட கடன் நெருக்கடிகள் 2 மடங்கா அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். பொருள் விரயம் உண்டாகும். சகோதரர்களுக்குள்ள நிரந்தர பகை ஏற்படும். செய்யாத தவறுக்காக வீண் பழிகள் சுமத்தப்படலாம். அது மூலமா அவமானங்கள் வந்து சேரலாம். போதா குறைக்கு துர்மரணங்கள் சம்பவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில நெருக்கடிகளையும் அஷ்டமஸ்தானத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். இதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த தை மாசத்துல உங்களோட தம்பி தங்கைகளோட வாழ்க்கையில எந்த வகையிலையும் தலையிடாதீங்க. அவங்களா வந்து உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனைகளை கேட்டா மட்டும் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா தம்பி தங்கைகளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துக்கோங்க. ஏன்னா தம்பி தங்கைகள் கூட நிரந்தர பகையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. அதே சமயம் ஏற்கனவே தம்பி தங்கைகள் கூட பிரச்சனைகள் ஏற்பட்டு பஞ்சாயத்து ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தை மாசத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகளை முழுமையா ஒதுக்கி வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கண்டுக்காம அப்படியே விட்டுருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களோட தம்பி தங்கைகளை சொந்த பந்தங்கள் கிட்டையோ அல்லது நண்பர்கள் கிட்டையோ விட்டு கொடுத்து மட்டும் பேசிடாதீங்க. என்னடா இது ராசி பலன் பார்க்க வந்தது ஒரு குத்தமா, ஜோசியக்காரன் அடி வயித்துல புளிய கரைக்கிறானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை பத்தி உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அதே போல உங்களுக்கு ஆபத்து வருது அப்படிங்கறத முன்கூட்டியே எச்சரிக்கிறவனுக்கு பேர் தான் ஜோதிடன். அப்படி இல்லாம இந்த மாசத்துல உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வரப்போகுது, அடுத்த மாசம் 20 லட்சமா மாறிடும், அதுக்கு அடுத்த மாசமே நீங்க கோடீஸ்வரனா மாறி அம்பானிக்கே அல்வா கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அல்வா கொடுக்க நான் விரும்பல. அப்படின்னா இந்த தை மாதம் முழுக்கவே மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களுமே கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாசத்திலையும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் யோகங்களை விட ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால மிதுன ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன்.
இனிமேல் யோக பலன்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் பாக்கிய சனியா பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கிற காரணத்தால உங்களோட தொழில் ரொம்ப டாப்பா நடக்க போகுது. லாபங்கள் நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் மேல ரொம்பவே சிறப்பான முறையில கிடைக்க போகுது. அதுலயும் முக்கியமா ஒரு சிலர் தொழில தொடர்ச்சியா வீழ்ச்சிகளையே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த தொழிலை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி வீழ்ச்சிகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு திடீர் எழுச்சியை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த தை மாதம் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா ராசிநாதன் புதன், சூரியன், செவ்வாய் அப்படின்னு 3 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்திலேயே இருந்தாலும் பாக்கிய சனி தன்னால முடிஞ்ச அனைத்து வகையான லாபங்களையும் மிதுனராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதனால தொழில் சம்பந்தமான உங்களோட கவலைகளும் கண்ணீரும் முழுமையா விலக போகுது. பெரிய அளவுக்கு பண நெருக்கடிகள் இல்லாத மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்க போகுது. அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் 5ஆம் தேதி களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்க ராசிக்கு 5 மற்றும் 12வது வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 7வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா கண்டிப்பா திருமண யோகம் கூடி வருது அப்படின்னு அர்த்தம். இதனால திருமணம் மாதிரியான சுபகாரிய முயற்சிகளை இந்த தை மாசத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான முடிவுகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கும் அந்த தடைகள் முழுமையா விலகி திருமண வாழ்க்கையில நீங்க இணையக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. இது கூடவே ஒரு சில மிதுனராசிக்காரங்க உங்க குழந்தைகளோட திருமணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தை மாதத்துல உங்க குழந்தைகளோட சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். ஏன்னா சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்துல இருக்கிற இந்த காலகட்டம் திருமண தடைகளை முழுமையா உடைக்கும். திருமணம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையும் சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும். அதே போல நீங்க ஏற்கனவே திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையில சிறப்பான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. அதாவது கிரக அமைப்புகள் என்னதான் உங்களுக்கு அதிகமான நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் உங்களோட வாழ்க்கை துணை இந்த தை மாசத்துல உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஏற்கனவே சின்ன சின்ன சண்டைகள் போட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தை மாதம் நீங்க மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடிய பொன்னான காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். அதே போல நீங்க மிதுனராசியில பிறந்த பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல உங்க கணவரோட ஆதரவும் கணவர் வழி சொந்த பந்தங்களோட ஆதரவும் முழுமையா கிடைக்கும். இது கூடவே களத்திர சுக்கிரன் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதால குழந்ை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் அது சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. அதே போல லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை களத்திர ஸ்தானத்துல இருக்கிற சுக்கிர பகவானுக்கு கிடைக்கிற காரணத்தால சொந்த பந்தங்களோட சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கிறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பயணங்கள் போறதுக்கும் இந்த தை மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே லாபஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்துவார். குறிப்பா நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு. ஆனா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தை மாசத்துல வேலை பளு 2 மடங்கா அதிகரிக்கும். இது மூலமா உடல் சோர்வு அதிகமாகும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் கட்டாயமா ஏற்படும். அடுத்ததா ராகு பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானத்திலையும் கேது பகவான் 4வது வீடான சுகஸ்தானத்திலையும் இருக்கிறதால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா தாய் வழி சொந்தங்கள் மூலமா நீங்க ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். போதா குறைக்கு தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிற காரணத்தால தொழில் சம்பந்தமா எந்த விதமான பெரிய முதலீடுகளையும் இந்த தை மாசத்துல செய்யாதீங்க. அதுலயும் குறிப்பா கடன் வாங்கி தொழில முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த திட்டத்தை முழுமையா ஒத்தி வச்சிருங்க. ஏன்னா இந்த தை மாதத்தோட கிரக நிலைகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கடன் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதால கடன் வாங்கி செய்யக்கூடிய முதலீடுகளை முழுமையா தவிர்த்திடுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கறத மிதுனராசிக்காரங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த தை மாசத்துல உங்களோட பாதுகாப்புலையும் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.